வெல்கம் டு சேலம் சுந்தரி. இன்னைக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்ன ஸ்டைலு, அவரோட ஃபேவரட் டிஷ் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காயை உருளைக்கிழங்கையும் ரெண்டையும் கட் பண்ணி தண்ணிக்குள்ள போட்டுக்கிறணும். தண்ணியில ஏன் போடணும்னா, தண்ணியில போட்டிங்கன்னா தான் கருத்து போகாது. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்முறையை பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் நறுக்கியாச்சு, நல்லா குண்டு குண்டா நறுக்கணும். பாருங்க, உருளைக்கிழங்கு ரெண்டுமே நறுக்கியாச்சு. இப்போ வாங்க தாளிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, அது ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். காரம் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க. தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா இப்படி ஒரு பெரட்டிட்டு தீயை சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைங்க. நல்லா வெந்துடும். இப்போ நம்ம நல்லா கிளறியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம், மூடி வச்சிடலாம். தீயை சிம்மில் வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும் போதே உள்ளார வேர்த்து தண்ணி விழுகும். 5 நிமிஷம் ஆச்சு, திறக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, இருந்தாலும் மூடி வச்சதில் தண்ணியை பாருங்க. அப்பப்போ விட்டுறக்கூடாது, அப்படியே எடுத்து கிளறி விடணும். இதே மாதிரி நல்லா சுருண்டு வதங்கி வந்துடணும். இந்த கிழங்கும் நல்லா வெந்துடணும், இந்த கத்திரிக்காயும் நல்லா அப்படி. உருளைக்கிழங்கு தோலோட தான் போடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ திருப்பி மூடி வச்சிடலாம் கத்திரிக்காயை. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா திறந்துடணும், மூடி வைக்கக்கூடாது. நல்லா திறந்து மூடி வச்சு அப்படியே கிளறி இங்கே பாருங்களேன், இந்த உருளைக்கிழங்குலாம் எப்படி ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. அதாவது ஒரு 5 நிமிஷம் தான் மூடி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் திறந்து இந்த மாதிரி திறந்து வச்சு அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா குழஞ்சி போயிடும். அந்த மாதிரி கிளறக்கூடாது. அப்பப்போ லைட்டாக அப்படி கிளறி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாமே ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்களேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நான் நிறைய நம்ம சேனலில் இதே மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இல்லை வெறும் கத்திரிக்காய் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் போட்டுருக்கு. நீங்கள் போய் அதை பார்த்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போய் கமெண்ட்ஸில் எழுதுங்க. சூப்பரான இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இப்போ நான் இதோட தயிர் சாதம் வச்சு சாப்பிட போகிறேன். பாருங்கள், தயிர் சாதம் இதோட அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, நீங்களும் போய் சாப்பிடுங்க. தேங்க்யூ.